எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக மிக அண்மை காலமாக இலங்கையில் ஓய்வூதியர்களை இலக்கு வைத்து பல்வேறு நிதி ரீதியான மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும், அது சம்பந்தமாக ஓய்வூதியர்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விதங்கள் சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், மிக அண்மையில் ஓய்வூதிய திணைக்களத்தினுடைய தரவு தளம் வந்து ஹேக் செய்யப்பட்டு பல தகவல்கள் திருடப்பட்டிருந்தன. அதில் முக்கியமாக ஓய்வூதியர்களுடைய அ தொலைபேசி இலக்கங்கள் திருடப்பட்டிருந்தன. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு பல்வேறு குறுஞ்செய்திகள் ஊடாக அல்லது WhatsApp மூலமாக பல்வேறு தகவல்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்த தகவல்கள் ஊடாக அனுப்பப்படுகின்ற லிங்க்குகள் ஊடாக பல்வேறு மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இது சம்பந்தமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதோடு, உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கும் இது சம்பந்தமாக தகவலை வழங்கி உதவுங்கள். முக்கியமாக இதில் நிலையான வைப்பு, அதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் என்ற பெயரில் பல்வேறு மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதாவது அங்கீகாரமற்ற அ அரசாங்கத்தினால் அல்லது மத்திய வங்கியினால் அங்கீகாரம் பெறாத அல்லது மோசடியாக அங்கீகாரம் பெற்றது போன்று தோற்றப்பாட்டுடன் இயங்குகின்ற பல்வேறு நிதி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த அ நிலையான வைப்புகளுக்கு கூடுதலான வட்டி வழங்கப்படுவதாக மோசடியாக கூறப்பட்டு நிதியை இழந்த சந்தர்ப்பங்கள் பல காணப்படுகின்றன. இந்த நிதி நிறுவனங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை சில சந்தர்ப்பங்களில் உங்கள் உறவினர் நண்பர்களே கூட வழங்கியிருக்கக்கூடும். இவர்கள் முதலாவதாக உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களையே அவர்கள் பெற்று இந்த மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர்ஸ் என்று சொல்லுகின்ற நிலைமை, அதாவது வங்கிகள் ஊடாக அல்லது நிதி நிறுவனங்கள் ஊடாக நீங்கள் ஆன்லைன் மணி டிரான்ஸ்ஃபர் செய்கின்ற போது நீங்கள் பரிமாறுகின்ற ஓடிபி இலக்கங்கள் ஊடாகவும் பல்வேறு மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. எனவே நீங்கள் உங்களுடைய திறன்பேசியில் நீங்கள் இன்ஸ்டால் செய்கின்ற செயலிகள் ஊடாக நீங்கள் பல்வேறு சிக்கல்களுக்கு முகங்கொடுக்கக்கூடும். எனவே நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உங்களுடைய ஆப்புகளில் கொடுக்கல் வாங்கல் செய்தவுடன் பாதுகாப்பான முறையில் அந்த ஆப்புகளில் இருந்து வெளியேறி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் கடவுச்சொல்லை அல்லது பாஸ்வேர்டுகளை கொடுத்து நீங்கள் அந்த செயலிகளை பயன்படுத்துங்கள். உங்களுடைய செயலிகளுக்குரிய பாஸ்வேர்டுகள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருப்பது அவசியமானது. இலகுவில் இனங்காண முடியாதவாறு நீங்கள் அவற்றை வழங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆன்லைன் லோன் என்று சொல்லுகின்ற ஒரு ஃபேஷன் இப்பொழுது மிகவும் பிரபல்யம் பெற்று வருகிறது. இவர்கள் ஆன்லைன் லோன் என்று பெயர்ல பல நிறுவனங்கள் வந்து அவர்களுடைய லோன் சம்பந்தமான நிறுவனம் தொடர்பான தகவல்களை லிங்க்குகளாக, எஸ்எம்எஸ்களாக அல்லது குறுஞ்செய்திகள் என்று சொல்லுகின்ற தகவல்கள் ஊடாக, வாட்ஸ்அப் செய்திகளாக இவர்கள் இந்த இந்த நிறுவனத்தினுடைய லிங்க்குகளை அனுப்புகிறார்கள். தவறுதலாக இதனை கிளிக் செய்து நீங்கள் பயன்படுத்துகிற போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி அந்த லோனுக்கு அப்ளை பண்ணப்பட்டதாக கூறப்பட்டு பல மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. அதோடு கிரெடிட் கார்டு ஊடாக அல்லது டெபிட் கார்டு ஊடாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் செய்கின்ற போதும் மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். இந்த ஓடிபி இலக்கங்கள் என்பது பல சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் இவற்றை பிறருக்கு வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாஸ்வேர்டுகளை நீங்கள் முடிந்த அளவு பல பாஸ்வேர்டுகள் நீங்கள் வைத்திருப்பீர்கள். சகலதுக்கும் ஒரே பாஸ்வேர்டை நீங்கள் வழங்கி அதனை மனனம் செய்து வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். முக்கியமாக இமெயில்களை நீங்கள் பாவிப்பீர்களானால் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கிகளுக்குரிய செயலிகளை பயன்படுத்துகின்ற போது நீங்கள் 2, 3 பாஸ்வேர்டுகளை கிரியேட் செய்தை விட ஒரே பாஸ்வேர்டை நீங்க எல்லா சந்தர்ப்பங்களையும் வழங்கி அதனை மனனம் செய்து கொள்வது மிக அவசியமானது. குறிப்பாக யாரும் இலகுவில் இனங்காண முடியாதவாறு நீங்கள் பாஸ்வேர்டுகளை பயன்படுத்துங்கள். நீங்கள் அனைவரும் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துகின்றீர்கள். எனவே இதன் போதும் நீங்கள் முகநூல் போன்ற செயலிகள் ஊடாக விளம்பருகின்ற போது பல லிங்க்குகள் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வரக்கூடும். அந்த லிங்க்குகளையும் நீங்கள் கிளிக் செய்யாது மிகவும் பாதுகாப்பான முறையில் அதனை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக இந்த நிகழ்நிலை
அல்லது ஆன்லைன் ரீதியான இணையதள மோசடிகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெறக்கூடியதாகும். குறிப்பாக மிக அண்மை காலத்தில் இந்த ஓய்வூதியர்களை இலக்கு வைத்து பல மோசடி சம்பவங்கள் இடம்பெற்று வருவது அவதானத்துக்கு உட்பட்டிருக்கிறது. எனவே இந்த தகவலை உங்கள் நண்பர் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு நீங்களும் அவதானமாக இருங்கள். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.